அதுவே M10 கிரேடை கணக்கு பண்ணி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, வெறும் 19 பிளாக் தான் அடிக்க முடியும். இது நம்மளால் கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டால் கட்டுப்படி ஆகிறது வாய்ப்பு கிடையாது. சரி, ஓகே. இப்போ முதல்ல டென்சிட்டினா என்னன்னு பார்ப்போம். டென்சிட்டினா அடர்த்தி. அடர்த்தினா என்னன்னா மாஸ் பை வால்யூம்னு சொல்லுவாங்க. இப்போ மாஸ்னால் என்ன? இப்போ இந்த சாலிட் பிளாக் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் வெயிட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை கிலோ இருக்குன்ற கணக்கு. இப்போ அதோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டப்போ நம்மளது மோஸ்ட்லி எல்லா 6 இன்ச் பிளாக் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 25 தான் இருக்கும். அதோட வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அது வந்து 0.012. இப்போது இது வந்து 2083 இருக்குது. ஆக்சுவலாக சாலிட் பிளாக்கு அபோவ் 1500 1800 இருக்கணும். அதுதான் டென்சிட்டி கிலோமீட்டர் பர் கியூப். ஓகேங்களா? இதுதான் டென்சிட்டி சாலிட் பிளாக்கு. இதுக்கு மேலே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சாலிட் பிளாக் ஆரஞ்சு பிளாக்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் மாறி மாறி விற்கும். இப்போ 40 ரூபா கூட ஆயிருக்கலாம். இப்போ சிமெண்ட் 1 கிலோ வந்து 7 ரூபான்னு வச்சிங்கன்னா, இப்போது அதுக்கு ஈக்குவலாக டஸ்ட் எவ்வளோ வரும்னா, ஒரு பிளாக் நான் எவ்வளோ கிலோ இருக்குன்னா 25 கிலோ இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிளாக் வந்து 1 பிளாக் வந்து 25 கிலோ 6 இன்ச்சு. இப்போது அதில் 1 கிலோ சிமெண்ட்டு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை கிலோ இருக்குது? 24 கிலோ இருக்கும். 25 மைனஸ் ஆஃப் 1 போனால் 24 கிலோ இருக்கும். இந்த 24 கிலோவில் ஃபுல்லாக நமக்கு டஸ்ட்டும் சிப்ஸும் தான் இருக்கும். இதை நம்ம எப்படி ஈவனாக பிரிக்கலாம்னா பாதி பாதியாக பிரிக்கலாம். இப்போ 24 கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா 12 கேஜி டஸ்ட்டாகவும் 12 கேஜி சிப்ஸாகவும் பிரிக்கலாம். இது நம்ம ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்காக தான். எப்படி அந்த கணக்கு வருது, எப்படி ஒரு சாலிட் பிளாக்கு அவ்வளோ ஒரு மூட்டைக்கு வந்து 50 கல் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்துக்காக தான் நம்ம இப்போ இப்படி பண்ணுறோம். ஒரு சிஎஃப்டினா உங்களுக்கு தெரியும் எப்படி எம்கியூபாக மாற்றணுன்ட்டு. ஒரு எம்கியூப்னா எத்தனை சிஎஃப்டின்னு தெரியும். இப்போ அடுத்தது வாங்க. இப்போ டஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு விஷயம் கிளியராக பார்க்கணும். யூனிட். இப்போ வண்டியிலேருந்து நமக்கு மண்ணு டஸ்ட்டு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை யூனிட்டில் தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூனிட்னா 100 சிஎஃப்டின்னு அர்த்தம். அப்போ ஒரு யூனிட்னா எத்தனை எம்கியூப்னா 2.831 எம்கியூப். அங்கே முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு சிஎஃப்டினா எத்தனை எம்கியூப், அதுபோல் ஒரு எம்கியூப்னா எத்தனை சிஎஃப்டின்னு அதுபடி எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு ஜென்ரலாக வந்து சிமெண்ட்டுக்கு டென்சிட்டி மாதிரியே டஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1600லேருந்து 1650 எடுப்பாங்க. நம்ம 1600னே எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கிலோ வரும்னா, எத்தனை கேஜி வரும்னா 1600 இன்ட்டு 2. அந்த எம்கியூப் இருக்குது பார்த்தீங்களா, யூனிட்டுக்கு எத்தனை எம்கியூப்னு இருக்குல்ல, அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4.5 டன்னுக்கிட்ட இருக்குது. 4529.6 கேஜி. ஓகே, அதே தான் சிப்ஸுக்கு 1650 to 1700 வரும். நம்ம அதே கான்செப்டில் போனோம்னா ஒரு யூனிட்டுக்கு 4672 வருது. இப்போ மெட்டீரியல் பர்ச்சேஸ் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டஸ்ட்டு ஒரு லோடு டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12,500 ரூபா. 4 யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா லாரிலையும் 4 யூனிட் வராது. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3.70 தான் கிடைக்கும். இது என்னடா அது லாரியில் வர்றது எப்படி யூனிட்டில் கணக்கு எடுப்போம் அப்படின்னா, லாரியோட அந்த எம்கியூப்க்கு சொன்ன பாருங்கள், அதே தான் சிஎஃப்டினா லென்த்து, லாரியோட பாடி லென்த்து, லாரியோட வித்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாரியோட ஹைட்டு. கம்பி வச்சு அடித்து பார்ப்பாங்க எது வரைக்கும் இருக்குன்னு, அதை டேப்பால் அளப்பாங்க. இதை டேப்பால் அளந்துட்டு இந்த வித்தையும் டேப்பால் அளந்துட்டு, இது மோஸ்ட்லி அந்த லாரியிலே எழுதியிருப்பாங்க. இந்த ஹைட்டு மட்டும் நம்ம ராடை வச்சு அடித்து அளக்கணும். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறப்ப, இது நாங்கள் கம்பெனியில் இருக்கிறப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுறப்ப ராடை உள்ளார இறக்கி அளந்துட்டு தான் இன்சென்ட் இறக்கணும். பட் நம்ம லோக்கலில் அப்படி பண்ண முடியாது. இதுதான் வந்து இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு வரப்போ சிஎஃப்டின்னு வரும். அதான் சொன்னல, ஒரு யூனிட்னா 100 சிஎஃப்டின்ட்டு, அதே போல் வந்து 370 சிஎஃப்டி இருக்கும். அதுதான் 3.70.
அதே தான் சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா 14,000 நாங்கள் இப்போ 4 யூனிட் அதுதான் அப்ராக்சிமேட்டாக 3.70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு யூனிட்டோட ரேட் எவ்வளோ? 3378. இப்போது நமக்கு ஆக்சுவலாக இதான் இருக்குது 3.70 தான் இருக்குது. அப்போ 12,500 டிவைடட் பை 3.70 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு யூனிட்டோட வேல்யூ கிடைச்சிடும். ஒரு யூனிட்டோட வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் ஒரு யூனிட்டில் எத்தனை கேஜி இருக்குன்னா 4529.6 கேஜி இருக்குது ஒரு யூனிட்டுக்கு. அப்போது ஒரு யூனிட்டில் இருக்கிறத இந்த ஒரு யூனிட் வந்து 4.5 டன்னுக்கு வந்து 3378 கேஜினா, அப்போது ஒரு கிலோக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3378 டிவைடட் பை 4529.6 இஸ் ஈக்குவல் டு 0.745 per கேஜி அப்படின்னு அர்த்தம். ஒரு பிளாக்குக்கு வந்து நமக்கு ஒரு கிலோ வந்து 0.774 ஒரு ரூபாய்க்கும் கம்மி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 0.745 பர் கேஜி. இப்போ ஒரு பிளாக்கில் எத்தனை கேஜி இருக்குதா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அப்ராக்சிமேட்டாக 12 கேஜிஸ் இருக்குன்ட்டு. அப்போ அதோடு அதை மல்டிப்ளை பண்ணால் 12 இன்ட்டு 0.745 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 8.95 ருபீஸ் டஸ்ட்டு. எது ஒரு பிளாக்குக்கு. அதே சேம் கான்செப்டில் நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸுக்கு 3783.78 பைசா. இப்போது அதை ஒரு யூனிட்டாக மாற்றுறீங்க. ஒரு யூனிட் கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 4672 சொல்லுவாங்க. இப்போ அதே போல் ஒரு கிலோக்கு எவ்வளோ பைசா வருதுன்னா 0.809 இருக்குது. அப்படி இந்த 9 போல் இங்கே வந்து ஒன்றா மாற்றிடும் 0.81. இப்போ ஒரு பிளாக்குக்கு 12 கிலோ தேவைப்படுது. அப்போது 9.72 பைசா. இப்போது பர் பிளாக்குக்கு காஸ்ட்டு எவ்வளோ ஆகுதுன்னா சிமெண்ட்டு, டஸ்ட்டு, சிப்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ₹25.67 ஒன்லி மெட்டீரியல். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மனுஷன் ஒழிஞ்சிட்ருக்கான். நம்ம என்ன தான் மிஷின் வாங்கினாலும் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லேபரை தேடும். இப்போ இருக்கிறதுலே நம்ம இந்தியாவிலே ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது என்னென்னா இந்த லேபர். இந்த லேபருங்க எந்த கான்செப்டில் உள்ளார வருவாங்கன்னா லேபர் காஸ்ட் ஃபார் பிளாக் மேக்கிங். அவங்க என்னவா கேட்பாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வருவாங்க. ஒரு பிளாக் நான் ஒரு மூட்டை ஃபுல்லாக அடிக்கிறேன், ஒரு மூட்டைக்கு 50 கல், ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் 250 ரூபா எனக்கு கொடுத்துருங்க, ஒரு மூட்டைக்கு 250 ரூபா கொடுக்குன்றாங்க. அந்த மூட்டையே 350 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். லேபர் சார்ஜஸ் 250. சரி, அதோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதர் எக்ஸ்பென்சஸ், ஃபுட்டு வந்தால் காலைல சாப்பாடு நம்ம தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பர் பர்சனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா ஆகும். மினிமம் 3 பேர் வராங்க, 150 ரூபா. இல்லை பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வேறு. நாங்கள் ஊர்லேருந்து வரோம், அதுக்கு ஒரு 100 ரூபா தேவை. சரி, ஓகே. வேலைக்கு காலைல வரப்போ நான் கூட கம்பெனிக்கு போகிறப்போ என் கம்பெனி நான் வீட்டிலேருந்து வரேன் சார், எனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுங்க சார் சொன்னால் என்னை அப்படியே வில்லன்னு சுட்டுருப்பாங்க. அந்த கான்செப்ட்டு இங்கே லேபருக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியல. பெட்ரோலுக்கு காசு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட கணக்கு என்ன வருதுன்னா 250 ப்ளஸ் 150 ரூபா சாப்பாடு ப்ளஸ் பெட்ரோல் 100 ரூபா. அப்போ டோட்டல் 500 ரூபா வருது ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு பேக்கில் 50 பிளாக்கு, ஒரு பேக்குக்கு 50 பிளாக் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பேக்கோட லேபர் காஸ்ட், ஒரு பிளாக்கோட லேபர் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 500 டிவைடட் பை 50ன்னு போட்டால் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். இப்படின்னு சொன்னால் நானும் தப்பாக தான் சொல்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா வரவங்க ஒரு மூட்டையோடு அடிக்க போகிறதே கிடையாது. எப்படின்னாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மூட்டை அடிப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 250னா 10 மூட்டை அடித்தாங்கன்னா 2500 வரும். இப்போ இந்த 2500 தான் வேரியபிளாக இருக்குமே தவிர ஒரு நாளைக்கு வரப்போ இந்த ஃபுட்டு 150 தான் கான்ஸ்டன்ட்டு. அந்த 100 பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு கான்ஸ்டன்ட்டு. இப்போ ருபீஸ் 2750 10 பேக்ஸுக்கு ஆகிற காஸ்ட்டு. அப்போது 6 இன்ச் பிளாக்கு 10 பேக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 2750. அப்போது 1 பிளாக்கில் வந்து நம்ம 10 பிளாக்ஸில் வந்து எவ்வளோ 6 இன்ச் பிளாக் க்ரியேட் பண்ணிடலாம்னா ஒரு பேக்குக்கு 50, 10 பேக்குக்கு 500. காஸ்ட் ஆஃப் 1 பிளாக்
லேபர்னு பார்க்குறப்ப 2750 டிவைடட் பை 500ன்னு போட்டிங்கன்னா ₹5.50 அவங்களுக்கு மட்டும் போகும். இப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25.67 ப்ளஸ் லேபர் காஸ்ட் 5.5 இசிக்வல் 31.17 ரூபா. அந்த 6 இன்ச்சு சாலிட் பிளாக் மட்டும் ப்ரொடக்ஷனாக கொண்டு போகிறதுக்கு மட்டும். இப்போ அதர் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா டுவர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப இப்போ மெட்டீரியல் கால்குலேட் பண்ணிட்டோம், லேபர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது இபி சார்ஜஸ். நம்ம இபி சார்ஜஸ்னு வரப்போ நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக ₹1 எடுத்துக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா க்யூரிங்க்கு தண்ணிக்குன்றப்போ ₹1 வந்து அதுக்கு நிற்கணும். டோட்டலாக ₹2 சேர்த்திங்கன்னா ₹33.17 பர் பிளாக் ப்ரொடக்ஷன் வருது. இப்போ இது நீங்கள் எப்படி கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இதுதான் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இதில் வந்து ஒருவேளை சேல்ஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதில் வர லேபர் காஸ்ட்டு வர தனி. இப்போ ₹5.50 அவங்க அடித்து மட்டும் தருவாங்க. இது இல்லாமல் ஒரு கல்லை வந்து ஏற்றி இறக்கிறதுக்கு ₹3 கேட்பாங்க. அதை பற்றி நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன். அது வரைக்கும் சினோஃபோ சாலிட் பிளாக்ஸ் SSBCயை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் சொல்லாத கான்செப்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிவில் ஃபீல்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதில் எப்படி காங்கிரீட் குவான்டிட்டி எடுக்கணுன்றதையும் சேர்த்து டென்சிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஒரு லைக், ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் நிறைய அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும். கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.